ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஹாப்பி சண்டே. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் நான் என்ன செய்ய போகிறேன்னு தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வாத்து கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறேன். எங்கள் ஊரில் கிளைமேட் வந்து அப்படியே ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு வாத்து கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா சளிக்கு அவ்வளோ நல்லது. ஸோ நான் வாத்து கிரேவி தான் வைக்க போகிறேன். வாத்து கிரேவிக்கு நல்லெண்ணெய் நம்ம ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை போட்டு வணக்கணும். வணக்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணி அரைச்சி ஊற்றி வைக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும், இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். ஆனால் வாத்துனாவே எப்பயுமே இட்லிக்கு தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் ரெண்டுமே இன்னைக்கு ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் கடைசி வரலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த கிரேவி நாங்கள் குக்கரில் தான் வைக்க போகிறோம். எப்பயுமே நாங்கள் இரும்பு சட்டியில் தான் வைப்போம். இன்னைக்கு வந்து குக்கரில் செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் இதில் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டு இந்த டிஷ் செய்யலாம், ஆனால் சின்ன வெங்காயத்தில் செஞ்சீங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கம்மா அப்பா வாத்து முட்டை வாங்கிட்டு வந்தாங்க. வாத்து முட்டையா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்க, இதுதான் வாத்து முட்டை. வாத்து முட்டை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. வாத்து முட்டை கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. வாத்து முட்டை சாப்பிட்டீங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. ஸோ நீங்கள் வந்து வாத்து முட்டையை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிட்ருங்க. ட்ரையில் அதை அடுக்கி வச்சுட்டு அபினவ். ஓகே. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வணங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். வாத்து வந்து ரொம்ப கவுச்சி ஸ்மெல் அடிக்கும் அப்படிங்கிறனால வாத்து நான் சாப்பிடாம தான் இருந்தேன். என் ஹஸ்பண்ட் தான் நல்லாயிருக்கும், நீ வாத்து சாப்பிட்டு பாரு, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுன்னு சொல்லி சாப்பிட வச்சாங்க. இப்போ வந்து எனக்கு வாத்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுலேயும் வாத்தில் இருக்க அந்த எலும்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அபினவுக்கு பார்த்தீங்கன்னா வாத்தே பிடிக்காது. ஏன்னா வாத்தில் இருக்க தோல் வந்து அவங்க அப்பா சாப்பிட சொல்லுவாங்க. தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சாப்பிடவே மாட்டான். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட ராஸ்மெல்லாம் போகட்டும், நல்லா கிளறி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த கிரேவிக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமாக மிளகு, உங்கள் காரத்துக்கு ஏற்ப மாதிரி மிளகு எடுத்துக்கங்க. கொஞ்சமாக சோம்பு எடுத்துக்கலாம். போதுமில்லைங்க சோம்பு? கொஞ்சம் சீரகம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மூணையும் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து ஒரு கையளவு தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் பாருங்கள், உங்களுக்கு கையில் எடுக்கிற அளவு தெரியலனா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு நீங்கள் போட்டுக்குங்க. தேங்காய் வந்து 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. சண்டேனாவே எனக்கு எப்பயுமே ரெஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே ஹஸ்பண்டே சமைச்சிருவாங்க. நான்வெஜ் வந்து அவங்க சமைச்சு நான் சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் யார் வீட்லையெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் சமைச்சு தருவாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக அரைச்சி முடிச்சிட்டோம். கரண்ட் வேறு போயிடுச்சு. பெரிய ஜாரில் போட்டால் அதை அரைக்கவே மாட்டேன்ருச்சு. அதனால் சின்ன ஜாரில் போட்டு பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கறியை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிளறணும்னு சொல்கிறாங்க. பார்த்த கழுவு தேவையில்லை, அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படியே உட்காந்து உங்களை வேடிக்கை பார்க்குறேன், நீங்கள் செஞ்சு கொடுங்க. மஞ்சத்தூளா? மஞ்சத்தூள் எவ்வளோ எடுக்கிறது? அரை ஸ்பூன் போட்டுமா? இவ்வளோ போதுமா?
அடுத்தது கலர் மாதிரி சரியா? ஆமாங்க, உங்க கை பக்குவமே கை பக்குவம் தான். இப்படி கிளறதுலயே பாருங்க எப்படி கலர் கொண்டுட்டாங்கன்னு. உப்பு போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சைவம் எப்பயுமே நான் சமைச்சிருவேன். நான்வெஜ் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன், நான் சொல்லியிருப்பேன், என் பையன் சொல்லியிருப்பான். என் ஹஸ்பண்ட் தான் நான்வெஜ் சமைக்கிறது ஸ்பெஷலிஸ்ட். வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா பார்த்தீங்களா, அரைச்சி வச்சிருந்த மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கறி விடும், தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், வரமாட்டேங்குது. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஈஸியாக வச்சிடலாம். நீங்கள் வாத்துக்கறி செய்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக செஞ்சிடலாம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுறோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். நல்லா இருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக வச்சுக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏங்க குழம்புக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதும்ல? இந்த அளவுக்கு தண்ணி போதும்ல? ஓகே, இந்த அளவுக்கு போதுமா? இப்போ ஈரல் ஆட் பண்ணிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஸ்டேஜில் நம்ம ஈரல் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈரல் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை கிளறிக்கலாம். இப்போ வந்து ஒரு 5 சவுண்டு விட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் விசில் போட்டு மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து விசில் வச்சாச்சு. ஒரு 5 விசில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம ரசம் ரெடி பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ரசம் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். தயிர் கூட மேக்ஸிமம் யாரும் கேட்டுக்க மாட்டாங்க, ஆனால் ரசம் வந்து கம்பல்சரி வச்சிடணும். ஏன்னா ரசம் சாப்பிட்டா தான் ஜீரணம் ஆகும்னு சொல்லிட்டு ரசம் கண்டிப்பாக நான் வச்சிருவேன். இந்த ஆயில் ஸ்ப்ரேயர் சொல்லியிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்படி வணக்கி வச்சா டேஸ்ட்டாக இருக்கும்னு எங்கள் மாமியார் சொல்லுவாங்க. இது வணங்கிருச்சு. இப்போ இதில் ரசம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் இதுலேயே போட்டாச்சு. புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு புளிப்பு உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். வாத்தெல்லாம் கண்டிப்பாக உங்கள் ஊர் பக்கம் கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சளிக்கு வந்து இந்த கவுச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. கிரேவியில் மிளகு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க அரைக்கும் போது. நாங்கள் எல்லாம் காரம் நல்லா சாப்பிடுவோம், அதனால நாங்கள் மிளகு ஜாஸ்தியாக போட்டிருக்கோம். ஆனால் கொஞ்சம் காரமாக தான் இருக்குது. மிளகு காரம் நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நீங்கள் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணலாம். இதனால குழந்தைங்களுக்குலாம் சாப்பிட முடியாதுல்ல, அதனால நீங்கள் மிளகு காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ரசத்தில் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. சாப்பாடு வேறு என்ன ஊற வைக்கல பாருங்க. ஏங்க சாப்பாடு ஊற வச்சுட்டுமா? 5 சவுண்டு வந்துருச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டீம் அடங்கட்டும். ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் கிரேவி காமிக்கிறேன். கடைசியாக ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம கிரேவி வந்து ரெடி. அரிசி எடுத்தாச்சு. அரிசியை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ரசம் அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டு வந்து இட்லி தான் கேட்குறான். அவனுக்கு வந்து இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி தான் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான்வெஜ்ஜுக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ரெண்டுமே பிடிக்கும். அதிதிக்கும் அதே மாதிரி தான், ரெண்டுமே அவள் சாப்பிடுவா. இந்த சைடு ரசமும் ரெடி ஆயிடுச்சு, நம்ம கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் மட்டும் மறந்துட்டேன், இப்போ தான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour ஊறட்டும், ரைஸும் ரெடி ஆயிரும். அப்புறம் நம்ம சாப்பிட்லாம். ஓப்பன் பண்ணிடலாமா? தூக்கிடுவேன். தொண்டை டைம். நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. பார்க்கறக்கே செமையாக இருக்குல்லங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இருக்கலாமோ? இல்லை, இந்த அளவுக்கு தான் கிரேவி வேணுமா? வெந்துருச்சான்னு பார்க்குறீங்களா? அது வெந்திருக்கு. 5 விசில் விட்டு இல்லை. மல்லித்தலை ஃபர்ஸ்ட் மல்லித்தலை கூட கொஞ்சம் புதி உள்ள ஃப்ரெண்ட்ஸ், மல்லித்தலை வந்து இப்படி அதிகமாகவே சேர்த்திக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த வாத்தோட ஸ்மெல் பிடிக்காதவங்களுக்கு கருவேப்பிலை கிள்ளி போடும். வாத்தோட ஸ்மெல் பிடிக்காதவங்களுக்கு இந்த கருவேப்பிலை ஃப்ளேவரில் அவங்க சாப்பிட்டுக்கலாம்.
செக் பண்ணி வச்சுருந்தா வேற கொஞ்சம் உப்பு தான் பத்தாத மாதிரி இருக்கு, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த உப்பு எல்லாத்தையுமே போட்டுறேன். எல்லாத்தையும் போட்டியா? உப்பு போட்டுறேன். உப்பு கொஞ்சம் இல்லைங்க, வேற போதே. உப்பு கல்ல கரெக்டாக தான் இருக்கும். உப்பு போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு கம்மியாக இருந்தால் சாப்பிடவே முடியாதுங்க. இப்போ தான் பாருங்க கரெக்டாக இருக்கு. நீங்கள் போய் சாப்பிட்டு பார்க்குறீங்களா? கரெக்டாக இருக்குல்ல? என்ன அப்பாவும் பொண்ணு என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? இனிமேல் அப்பா முன்னாடி அண்ணா டான்ஸ் ஆடுவான். ஓ, டான்ஸ் ஆடுவானா அண்ணா? ஏன் அண்ணா டான்ஸ் ஆடிட்டான் இருக்கா? ஆனா அப்பா முன்னாடி ஆடுவாங்கல்ல, அதனால அப்பா ரசத்தை வந்து இன்னொரு பவுல்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா சமைச்சிட்டு உடனே அந்த பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு பெரிய வேலையே குறைஞ்ச மாதிரி இருக்கும். சாப்பாடும் ஊறிடுச்சு. இப்போ நம்ம சாப்பாட்டையும் விசில் வச்சுக்கலாம். மணக்க கமகமன்னு தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு மட்டும் விசில் வந்தால் நம்ம சாப்பிட வேண்டியதுதான். எப்படா சாப்பிடுவோன்னு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே வாங்கிட்டு வந்த முட்டையெல்லாம் நம்ம முட்டை ட்ரைக்கு மாற்றிடலாம். முட்டை எல்லாமே ரொம்ப இன்னைக்கு பெருசாகவே எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இந்த முட்டை வந்து 15 ரூபாய்ங்க ஃப்ரெண்ட்ஸ். நாட்டுக்கோழி முட்டையும் 15 ரூபா தான். அது சின்னதாக இருக்கும். இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. ட்ரேவே பத்தாதாட்டு இருக்குதுங்க. என்ன ஒன்று மட்டும் மிஸ்ஸிங்? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேல வந்து க்ளோஸே பண்ண முடியல. அந்த அளவுக்கு கீழே எல்லாம் போட மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடும் விசில் அடங்கிருச்சு. கிரேவி ரெடி, ரசம் ரெடி. இப்போ எல்லாம் சாப்பிட போகலாம். காலையிலேருந்து எல்லாரும் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாத்து கிரேவி வச்சு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு வாங்க சாப்பிட போகலாம். அத்திக்குட்டி வாங்க, அம்மாவுக்கு வைங்க, கொண்டு வைங்க. ஓகே தங்கம். அபி நீ இதை எடுத்துட்டு போ. ஓகேமா, நான் எடுத்துட்டு போயிட்டுமா? ஓகே செல்லம், பார்த்து எடுத்துட்டு போ. ரசம் யார் குடிச்சுக்கிறீங்க? ரசம் எடுத்துட்டு போங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு வழியா வாத்துக்கறி ரெடி ஆயிடுச்சு. எனக்கு அப்படியே எப்போ சாப்பிடலாம் அப்படியே ரொம்ப ரொம்ப ஈகரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எனக்கெல்லாம் எச்செல்லாம் ஊடும். ஏஸ்கிரீம் தான் எனக்கு எச்ச விடும், ஆனால் சளிலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம போய் அங்கே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். எல்லாத்துக்கும் போட்டு வைக்கணுமா? போட்டு வைங்கம்மா. போட்டு வைங்கம்மா. வெயிட் பண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து அபினவுக்கு போடலாம். வாவ், கறி நீங்க போடுங்க. அதித்தி குட்டிக்கு போட்டாச்சு. இந்தாங்க அதித்தி குட்டி, இந்தாங்க. எல்லாரும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டீங்களா? நோமா, போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க. பாத்தீங்களா உங்க பொண்ணு எப்படி உங்க அப்பாவை மிரட்டிட்டு இருக்கான்னு? எலும்பு தான் எனக்கும் அதிதிக்கும் ரொம்ப ஃபேவரட்டுங்க. அதனாலதான் எலும்பு கேட்குறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க எல்லாரும் வீட்டுக்கு உட்காந்து சாப்பிடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆவி பறக்க எப்படி சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா? ஸ்மெல்லே சும்மா கமன்னு இருக்கு. அப்பா சுடுது. டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. அபிக்குட்டி நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்னு.
ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே வச்சு இதுதான் எலும்பு, கழுத்தெலும்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதிதி பாருங்க எப்படி எலும்பு சாப்பிட்றான்னு. சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். காரம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்குங்க. மிளகு காரம் மட்டும் இதில் கொஞ்சம் எச்சா இருக்குது. அதிதி குட்டி டேஸ்ட் எப்படி இருக்கு? நீ ஒன்றும் செய்யல, அப்பா தான் செஞ்சாங்க. நல்லாப்பா. அதான் அப்பா பொண்ணுங்க அதனால தான் அப்படி சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா உனக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு? செம்ம டேஸ்டா இருக்குமா? நான் செய்யல, உங்க அப்பா தான் செஞ்சாங்க. நீ உங்க அப்பா கிட்டே சொல்லிடு நல்லா இருக்குன்னு. சூப்பரா இருக்குங்கப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்க எல்லாத்துக்குமே இந்த கிரேவி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.